ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். எடுத்து காட்டாருங்க. கங்கையில் புனிதமாய காவிரி. கங்கை நல்ல புனிதமான நதி. ஏன்னா எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தம். எம்பெருமான் திருவுலகளந்த காலத்திலே தன்னுடைய திருவடிகளை நன்றாக உயர்த்துகிறான். அப்பொழுது அது சத்தியலோகம் வரைக்கும் போயிடுறது. சத்தியலோகம் போன உடனே பிரம்மாவுக்கு திடீர்னு ஒரு திருவடி தோன்றுகிறது. எம்பெருமானுடைய திருவடின்னு தெரிஞ்செடுத்து கையும் உடல காலும் உடல என்ன பண்றது, அந்த எம்பெருமானுக்கு எதாவது சமர்ப்பிக்கணும்னு பாக்குறான். எதுவும் இல்லை பக்கத்துல. உடனே அந்த சமயத்துல தர்ம தேவதை தானே ஒரு நீராக மாறி கமண்டலத்துக்குள்ளே, பிரம்மாவுடைய கமண்டலத்துக்குள்ளே போயிடுறது. உடனே அதையே எடுத்து எம்பெருமானுடைய திருவடியை விளக்குகிறான். அப்படி அந்த எம்பெருமானுடைய திருவடியை விளக்கி கீழே வந்த தீர்த்தமாகையாலே இந்த கங்கை என்பது மிகவும் புனிதமான தீர்த்தமாக இருக்கிறது. ஆனாலும் அதுக்கும் ஒரு சின்ன தோஷம் உண்டு. என்னன்னா, ருத்ரனுடைய தலையிலே வந்து சேர்கிறது. ருத்ரனுடைய தலையிலே சேர்ந்தனாலே என்னதான் தான் ஒரு தேவதாந்திர சம்பந்தம். அதாவது இது என்னன்னா கொஞ்சம் சூக்ஷ்மமான அர்த்தம். தீர்த்தத்தை முன்னாடி கொண்டு வந்து சேர்த்ததும் தேவதை தான், பிரம்மா தான். அப்போ அதுக்கு இருந்த தோஷம் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடியை சேர்ந்ததுனாலே அதெல்லாம் போயிடுறது. ஆனா அதுக்கப்புறம் அந்த தீர்த்தத்தை ருத்ரனுடைய தலையில வாங்கினதுனால இன்னும் ஒரு சின்ன தோஷம் வந்துடுறது. நாம கூட பெருமாளுக்கு ஏதோ ஒரு பொருளை சமர்ப்பிக்கிறோம். அது ஏதோ கடையிலே கூட வாங்கி வந்து ஏதோ ஒரு பழமோ ஒரு திராட்சையோ ஒரு முந்திரி பருப்போ ஏதோ ஒன்று சமர்ப்பிக்கிறோம்னு வச்சுக்கலாம். அப்படி சமர்ப்பித்தோம்னா அது முதல்ல தோஷத்தை உடையதாக இருக்கு. அதை கொண்டு வரோம், நம்ம ஏதோ புரோக்ஷணம் பண்றோம், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அது இப்போ பரிசுத்தமாக ஆகிவிடுது, பிரசாதமாயிடுறது. ஆனா அதை வேறு யாராவது தொடக்கூடாதவர்கள் தொட்டுட்டார்கள்னா அப்ப என்ன ஆயிடுறது? பெருமாள் பிரசாதம் தான், ஆனா கொஞ்சம் தோஷம் வந்துடுது. அதே போலத்தான் இங்கேயும் எம்பெருமானுடைய திருவடியை அடையும் வரைக்கும் அந்த தீர்த்தம் எப்படி இருந்தாலும் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து விட்டது, அப்போ அது புனிதமாயிடுறது. ஆனா அதுக்கு பிறகு அது ருத்ரனுடைய ஒரு சம்பந்தம் ஏற்படுவதனாலே அதுக்கு ஒரு சின்ன தோஷம் இருக்கு. அந்த தோஷம் இங்க காவேரிக்கு இல்லை. ஏன்னா காவேரிங்கிறது எம்பெருமானுடைய திருவடிகளை வருடி கொண்டே இருக்கு. அதுக்கு பிறகு அது எதையும் போய் தொடவில்லை, எம்பெருமானுடைய திருவடிகளே வருடி கொண்டிருக்கு. அதனால இதுக்கு ஒரு உயர்த்தி. அதனால்தான் கங்கையில் புனிதமாய காவிரிங்க. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org